ஒரு ஊரில் கண் தெரியாத ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாள். வழக்கமாக அவள் ஒரு மரத்தடியில் இருப்பது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது, "ஏ கிழவி, இந்த வழியா யாராய்ச்சும் போனாங்களா?" அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அந்த பாட்டியும் இல்லையப்பா என்று பதிலளித்தார். சிறிது நேரத்தில் பாட்டி, "இந்த பக்கம் யாராவது போனாங்களா?" என்று இன்னொருவர் கேட்டார். "ஆமாயா, இப்போதுதான் ஒருத்தர் இந்த பக்கம் யாராவது போனாங்களான்னு கேட்டுட்டு போறாரு" ன்னு பாட்டி சொன்னாங்க. மூன்றாவது ஒருத்தர், "பாட்டியம்மா வணக்கம். இந்த பக்கம் யாராவது போனத பாத்தீங்களாமான்னு கேட்டாரு." அதற்கு அந்த பாட்டியம்மா, "ஆமாம் அரசே. முதலில் ஒரு இளைஞன் இதே கேள்விய கேட்டுட்டு போனான். இரண்டாவதும் இதே கேள்வியை இன்னொருத்தர் கேட்டுட்டு போனாரு. 2 பேரும் இதே கேள்வியைத்தான் கேட்டுட்டு போனாங்க." மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். "பாட்டியம்மா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் மன்னன் என்று? உங்களுக்குத்தான் கண் பார்வை இல்லையே?" என்றார் மன்னர். "ஒருத்தர் பேசுவதை வைத்தே அவர் யார், எப்படிப்பட்ட தகுதியுடையவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம்" என்றார். முதலில் வந்தவரிடம் மரியாதையின்மையும், இரண்டாவது வந்தவரிடம் அதிகாரமும், மூன்றாவது வந்தவரிடம் பணிவும் தெரிந்தது. அதை வைத்துதான் தாங்கள் ஒரு மன்னர் என்பதை கண்டுபிடித்தேன் என்றார் அந்த பாட்டி. நம்ம பேசுத பேச்சும் நம்முடைய செயலும்தான் மற்றவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டிக் கொடுக்குதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டி.